என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் வெற்றியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இது வெற்றியின் நாள் என்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தருகிறது என்று நான் நம்புகிறேன். ஆனால் வேதத்தில் பல இடங்களில் ஒரு நாள் வெற்றியாக அமைய என்ன செய்ய வேண்டும் என்று பல ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு ரகசியத்தை இன்றைக்கு உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதக்காரனின் அனுபவத்தை பாருங்கள். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும், காலையிலே வந்து உமக்கு நேர ஆயத்தமாகி காத்திருப்பேன். இது எவ்வளவு நல்ல ஒரு ஆவிக்குரிய பழக்கம். காலையிலே ஆயத்தமாகி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கிற ஒரு பழக்கம். நீங்கள் ஒரு நாளின் காலையை எப்படி துவங்குகிறீர்கள்? எழும்பும் பொழுதே மொபைல் ஃபோனை பார்த்து துவங்குகிறீர்களா? இல்லை எழும்பும் பொழுதே அன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை நினைக்கிறீர்களா? அன்றைக்கு இருக்கிற கடமைகளை நினைக்கிறீர்களா? கவலைகளை நினைக்கிறீர்களா? சங்கீதக்காரன் எழுதுகிறார், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கூடவே சொல்லுகிறார், கர்த்தாவே என் சத்தத்தை கேட்டருளுவீர். பிரியமானவர்களே, ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரேயர் லைஃப், ஒரு டிசிப்ளின்டு ப்ரேயர் லைஃப் உங்களுக்கு இருக்கும் பொழுது அதிகாலையில் எழும்பி நன்றாக முகம் கழுவி உங்கள் வஸ்திரத்தை எல்லாம் சரி செய்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தில், சுத்தமான ஒரு இடத்தில் உட்கார்ந்து நீங்கள் தேவனை தேட வேண்டும், கருத்தாய் தேட வேண்டும். நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்க போகிறேன், இப்படியெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறேன் என்று ஒரு பிளான் பண்ணி வைத்து உங்கள் ஜெபத்தை துவங்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தை முடிக்க வேண்டும். இப்படி காலையிலேயே உங்கள் காரியத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு அந்த நாளை துவங்கும் பொழுது அந்த நாள் வெற்றியின் நாளாய் இருக்காது இருப்பது எப்படி? நிச்சயமாய் அந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாகத்தான் இருக்கும். ஏனெனில் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் பார்த்து கொள்ளுகிறார். நீங்கள் பார்க்க தேவையில்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் ஒரு நாளெல்லாம் அந்த சுமையை சுமந்து கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு சந்தோஷமாய் அந்த நாளை துவங்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியின் நாளாயிருக்கும். இந்த ரகசியத்தை இன்றைக்கு கற்றுக்கொண்டு என்றைக்கும் அதை அப்பியாசியுங்கள். நிச்சயமாகவே மகிழ்ச்சியா இருப்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்ன இந்த வார்த்தையின்படி உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையே உம்முடைய சமூகத்தில் கிரமமாய் உம்மை தேடி துவங்குவதற்கு அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. வெற்றிக்கு இதுதான் வழி என்பதை அறிந்து உம்மை தேடி நாட நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த ஜனத்தை ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு போவதற்கு கர்த்தரை அதிகாலையில் தேடுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த டுடேஸ் விக்டரியை ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 15,000 பேர் யூடியூபிலே பார்க்கிறீர்கள். உங்களில் அநேகர் சொல்லுகிறீர்கள், நான் இந்த செய்தியை டவுன்லோட் செய்து அநேகருக்கு அனுப்புகிறேன் என்று. அது நல்லதுதான். அதைவிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி நீங்கள் இந்த லிங்கை அவர்களுக்கு அனுப்பினால் அது இன்னும் நாங்கள் பதிவிடுகிற பல செய்திகளை அவர்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். நாங்கள் பிரசங்கித்து ஊழியம் செய்கிறோமே, நீங்கள் இந்த செய்தியை பிறருக்கு பகிர்ந்து இந்த ஊழியத்தை தாங்கலாம். என்ன செய்யலாம்? ஒரு 5 பேருக்கு இந்த வாரத்தில் இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து இந்த யூடியூபை ஓப்பன் பண்ண சொல்லி அதை எப்படி சப்ஸ்கிரைப் செய்வது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த டுடேஸ் விக்டரி மட்டுமல்லாது பல செய்திகளையும் அதில் பதிவிடுகிறோம். பல ஷார்ட்ஸ் அதில் வருகிறது, பல குறும் செய்திகள் வருகிறது, பைபிள் ஸ்டடி வருகிறது, அடுத்த தலைமுறைக்கான ஜெபம், இதை போன்ற பல காரியங்கள் வருகிறது. மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட கொஞ்சம் ஒரு சிரத்தை எடுத்து இந்த வாரம் உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். God bless you.